அப்போ நம்ம யோகி பாபு கேட்டார், என்ன கோயிலை கட்டியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் ஆச்சாரமாக இருக்க வேண்டிய விட்டுட்டு இப்படி நான்வெஜ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யோகி பாபு. கடைக்கு போகும்போது பார்ப்பார்ல, கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, என் பையனுக்காண்டி தான் இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன், தலைவர் சாப்பிட மாட்டார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார், என் பையனுக்காண்டி எடுக்க போகிறேன்னு சொல்லி போகிறாரு. என்ன இருந்தாலும் இப்படிலாம் நீங்கள் எடுக்கலாமா இருக்கணும், நான் இன்னைக்கு கறி எடுக்க அன்றைக்கி கோயிலுக்கு லீவு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சும்மா ஒரு காமெடிக்கு சொல்லுவார். பட் கோயில் எல்லா நாளும் திறந்துருக்கும், பூஜை பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ போகிறாரு, கறி எடுக்கிறாரு, வர்றாரு, சமைக்கிறாங்க, சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறாரு. ஷூட்டிங் நடந்துருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவர் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாரு. சாப்பாடு எல்லாருமே அங்கே ஷூட்டிங்கில் இருக்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து ஒரு 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 சென்டிமெண்ட்டான ஒரு சீன், அதாவது ஒய்ஃப் இறந்து போயிடறாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாரு. அந்த சீனுக்கு நடிக்கிறதுக்கு ஆள் வரல, நீங்கள் நடிக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு. யார்? பிரதீப் வந்து ரஜினி சார். கேட்கும்போது என்ன சீன் சொன்னால், ஒய்ஃப் இறந்துடுறாங்க, அது வந்து கூடவே இருக்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க, அன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணணும், ஒய்ஃபோடைய இறந்து போனதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சீன். ஏன்னா அவரால் மருத்துவ செலவு பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியலை, அந்த ஃபீலிங்கில் ஐயோ நம்மளால் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல அப்படின்ற ஃபீலிங்கில் அவர் இது பண்ணணும். அப்படி ஒரு சீன். இதில் வந்து ரஜினி சார் நடிக்கிறீங்களா அப்படின்னு வந்து பிரதீப் கேட்குறாரு. அப்போ ரஜினி சார் சொல்கிறார், எனக்கு நடிக்கலாம் தெரியாது சொல்கிறார், எனக்கு நடிக்கலாம் தெரியாது, ஆக்சுவலி இந்த படங்களில் வந்து இந்த மாதிரி சீன்லாம் வைக்காதப்பா, சங்கடமாக இருக்குது அப்படின்றார். ஏன்னா என்னையை பொறுத்தளவு, யார்? தலைவர் சொல்கிறார், என்னையை பொறுத்தளவு வாழ்ந்தால் 2 பேரும் சேர்ந்து வாழணும், செத்தால் 2 பேரும் சேர்ந்தே செத்துடணும், ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போகிறது நல்லா இருக்காது, படத்துலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி. வாழ்கிற கலவரை அன்பாக வாழணும், அந்யோன்யமாக வாழணும், ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போய் இன்னொருத்தர் கஷ்டப்படுறதெல்லாம் ரியல் லைஃப்பில் கூட நல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தலைவர் ஃபீல் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு கிளம்பும்போது அங்கே மீனா மேம் ஏதோ ஒரு பேரன் பிறந்துக்க, மூத்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு, அந்த பேரனோ பேத்தியோ பிறந்துக்கு, அவங்களுக்காண்டி தொட்டி கட்டுறக்காண்டி துணி எடுக்கிறக்காண்டி பரணி மலை ஏறுறாங்க, கீழே விழுக போகிறாங்க. அதாவது இவர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு, அவங்க கீழே விழுக போகிறாங்க. யார்? ஏன்னா இவர் வந்து ரியல் லைஃப்லேயும் சரி பல படங்கள்லையும் சரி ஒய்ஃப் மேலே ரொம்ப லவ்வாக இருப்பாப்புல, நிறையா படங்கள் பார்த்துருப்போம், இதுலேயும் அதே மாதிரி தான். அப்போது அந்த சீன் வந்து அவருக்கு மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. பிரதீப் சொன்ன அந்த சீன் வந்து இவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அந்த ஃபீலிங்கே வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து மீனா மேம் வந்து பரணியில் மேலே வந்து ஸ்லாப்பில் வந்து சும்மா குழந்தைக்கு தொட்டி கட்டுறதுக்கு துணி எடுக்க போல கீழே விழுகிற மாதிரி போகிறாங்க. தலைவர் போய் தாங்கி பிடிக்கிறார். அப்படி ஒரு சீன்.